நன்றி செலுத்துகிறோம். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள், நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதி. எத்தனை பேர் மனசார சொல்ல முடியும்? என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. செய்தவரே, என்னடங்கா இதுவரை செய்தவரே, எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்த நேசராஜனே. எனக்காய் நீர் ஆராதிப்போம். என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நன்மைகளின் நாயகனே, எத்தனை நன்மைகள் செய்தவரே. தேங்க்யூ அப்பா. நன்மைகளின் நாயகனே, நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. கைகள் உயர்ந்திருக்கட்டும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகனே, ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகனே, ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகனே, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ், ஏசையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. இன்னொரு விஷயம், இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. தேங்க்யூ அப்பா. இயேசு ராஜா. நீரே என் சொத்து, நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். இயேசு ராஜா, நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன், நான் உம்மில் மகிழ்கின்றேன். இந்த உலகை மறக்கிறேன், இந்த உலகை மறக்கிறேன். ஏசையா, ஏசையா, ஸ்தோத்திர ஏசையா. தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா.
ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா Thank you அப்பா ஏசையா Thank you அப்பா ஏசையா நீரே என் செல்வம் நீரே என் செல்வம் ஒப்பற்ற என் செல்வம் நீரே என் செல்வம் ஒப்பற்ற என் செல்வம் சமூகத்தில் மகிழ்கின்றேன் நான் என்னை மறக்கின்றேன் நான் என்னை மறக்கின்றேன் ஏசையா ஏசையா ஷாகதலரபா நமகபதலரபா ஏகரபகதலரபா ஷிகதனமகதுலரபோ ஓ ஏசையா ஏசையா ஸ்தோத்திர ஸ்தோத்ரபா ஏசையா ஷிகதரபனகபகதுலரபோ ஷிமனமகதலரபோ ஏகபகதலரபா சமூகத்துக்காக நன்றி சமூகத்துக்காக நன்றி அப்பா இந்த உலகம் வெறுக்கைய நீரோ அடைக்கிறீர் சேற்றவாளரே உலகம் வெறுக்கைய நீரோ அடைக்கிறீர் இந்த உமது அணைப்பிலே உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கு இந்த கசப்பு வெறுப்பு காயமெல்லாம் வெறுப்பை மறக்கு ஏசையா ஏசையா ஷாகதனமலரபா ரிபகதனமா ஏகபலரபனமகபா ஷிகதனமகதுலுரு ஏபகதலரபா ரிகமகதலரபா ஏசையா ஏசையா ஓரகமகதலரபா ஆராதனைக்குரியவரே செதில்கள் விழட்டும் பார்வை தெளிவாகட்டும் உண்மை அதிகமா இன்னும் அதிகமா ஏசையா ஏசையா உண்மை பார்க்க பார்க்க பிரகாசம் அடைகிறோம் பிரகாசம் அடைகிறோம் அந்நிய பாஷை வாய் தரத்து உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால நீர் அவனை பூரண சமாதானத்தினால் காத்துக் கொள்கிறேன். உண்மையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினாலே உம் சமூகத்தையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்தினால் peace in your presence, peace in your presence, peace from your presence. Shakara gadala ramana katoloro egadala rama hatala rama shekana gadala rama ekadala rama egadala rama ekabagadala ra
எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவரே, எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவரே, எல்லாம் பார்த்து கொள்கிறவரே. ஏசையா, ஏசையா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன், உன்னதமான தேவன், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறேன். எல்லாம் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. சகலமும் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் செய்ய நினைத்தது நடக்கும், நீர் செய்ய நினைத்தது ஒன்று கூட தடைபடாது. உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன். உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. உம்மை தேடி வந்திருக்கிறோம், உம்மை தேடுகிறோம், உம்மை பாடி பாடி தேடுகிறோம். Thank you, Appa. Yesaya, 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 Yesaya. Sakalana gadala raba. Samuha, unga samuha, unga samuha. Rema magadala raba. Shikadana magadala raba. உமது சமூகம் என்னுடைய தீபமா இருக்கு. ஏசையா, ஏசையா, ரேகா மகதலரபா. இந்த சமூகம், இந்த சமூகம், உங்க சமூகம், உங்க சமூகம், ராஜாவுடைய பாதம், ராஜாவுடைய பாதம், இயேசு ராஜாவுடைய பாதம். எங்களுக்கு தேவையான ஒண்ணு, எடுபடாத நல்ல பங்கு உங்க பாதம் தான்ப்பா, உங்க பிரசன்னம் தான்ப்பா, உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம். மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுவதையே தேவையான ஒன்று, எடுபடாதது நல்ல பங்கு மரியாள் தெரிந்து கொண்டது, என் பாதத்தில் அமர்ந்தது, பிரசன்னத்தில் அமர்ந்தது. பிரசன்னத்தில் அமருகிறதுனால சகலமும் உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்படும், சகலமும் உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்படும். அவரை நம்புகிற ஒருவருக்கும், அவரை நம்பி நான் உன் சத்துருக்களை உனக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய பிரசனத்துல உட்காரு, நீ என் பிரசனத்துல உட்காரு. 110:1 ரேகாமா, நான் உன்னுடைய சத்துருக்களை உன் பாதத்திற்கு கீழே போடும் வரைக்கும் நீ என் பாதத்துல உட்காரு, நீ என் பாதத்துல உட்கார. நான் உன் சத்துருக்களை உன் பாதப்படி ஆக்குவேன், நான் உன் சத்துருக்களை உன் பாதப்படியாக்குவேன். என்ன சத்துரு? வியாதியா, வறுமையா, பிரச்சனையா, போராட்டமா? ஓ, உனக்கு பாதம் படியாக்குவா, நீ மிதிக்கிற படியாக்குவா. நீ மிதித்து மேலே ஏறுகிற, நீ மிதித்து உயருகிற, நீ மிதித்து முன்னேறுகிற பாதத்தின் படியாக்குவா. உன் பாதத்தின் படியாக்கி போடும் வரை தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீரே என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்றவர், ஒப்பற்ற என் செல்வம் ராஜா.
சிகனகமா நான் என்னை என் கவலையெல்லாம் நான் என்னை ஏசையா ஏசையா விகமகதலரபா சிகனகதலரபா ஏமஹதுலுருஹோ ஏமமஹதலரபா ஏகமகதலர பேரின்ப கடலிலே பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கனோ திச பேரின்ப ரகமகதலரபா ஓய்வின்றி மூழ்கனோ இதே போல் உம்மை துதித்து மகிழனோ உமக்கு பிரியமான தூயோனாய் வாழனோ உம்மை துதித்து இரவெல்லாம் பகலெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் ரே மாதா சுனா கதாலா ஸ்ரீ கனா கதாலா என் நினைவெல்லாம் ஹalleluya அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஐயா உங்க நிழல்ல ஆனந்த பரவசம் ஹalleluya ஷகலரபா உங்க சிறகுகளின் நிழல் thank you அப்பா ஹalleluya ரெமனகமலகதனபா ஏகதனமகதலரபா சிகனகதல யாராவது ஒருத்தர் ஆபரேட் பண்ணுங்க ரெண்டு பேரும் ஆபரேட் பண்ணாதீங்க ரேகமகதலரபா ரேகனகதலரபா நமகத் ஐயா உங்க நிழல் சொல்லுங்க ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம் ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம் அளவிடாத பேரின்பம் அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் இங்கதான் அதிசயமும் உண்டு ஆரோக்கியமும் உண்டு இங்கே அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் இரவெல்லாம் பகலெல்லாம் சிகனகதலரபா ஏகதனமகதலரபா ஏகனகதலரபா இணைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே சிகனமகதலரபா சிகனமகதலரமகதலரபா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் சிகரகரமனபா சிவனகதலரபா ஏகதன ஹalleluyaன்னு கைகளை வைத்து சத்தத்தை வைத்து ஹalleluyaன்னு சொல்லுவோம் ஹalலே மகரபா மங்கபா கதரபா நமகதரபா இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா அவர் நாமத்தை சொல்லுங்க இயேசு ராஜா இயேசு ராஜா
இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. Thank you அப்பா, இயேசு ராஜா. இன்னொரு விஷயம், இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஷக்கனகதலன மரபா, இயேசு ராஜா, எப்ரகனகதலபனபா. இயேசு ராஜா. நாமத்தை சொல்ல சொல்ல அவருடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிப்பீங்க. அந்த நாமத்தை சொல்லுங்க திரும்ப திரும்ப. இயேசு ராஜான்னு சொல்லி, இயேசு ராஜா, இயேசு ராஜா. Thank you அப்பா, thank you அப்பா. இயேசு ராஜா, ஷக்கனகதலரபகலரபா. இயேசு ராஜா, சிபரபரகதலரபனமகதலரபா. இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜான்னு சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஷிகரதனம கலரபனகம ஏ மகதுலரபோ. ஷிகரதனம கலரப ஷிகதனம. அந்நிய பாஷை பேசுங்க, வாய் திறந்த சத்தத்தை உயர்த்தி. Rekadalarabahaturokurobo Ribanamakataraba Shikanamakatarabahatulo Ebahadalarabakapanaba Ekalamanamahatulobo. Thank you Jesus, 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 Jesus, thank you Jesus. Thank you Jesus, Jesus, Jesus. உங்க நாமத்தை சொல்லி சொல்லி அடைக்கலம் கொள்கிறோம். உங்களுடைய நாமத்தை சொல்லி சொல்லி தாழ்பாள்கள் பலப்படுவதாக. Jesus, 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 Jesus. உங்க நாமத்தை சொல்லி சொல்லி ரகமன பகதல ரபன கதல ரப ஏ பகதல ரப ஹதுலரோ. ஜீசஸ், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஜீசஸ், ஜீசஸ், நன்றி நன்றி இயேசுவே. ஜீசஸ், Jesus, Jesus, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. ஏசையா, 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 ஏசையா. Jesus, 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 Jesus. Thank you Jesus. உங்க சத்தம் வாயை திறந்து அந்த நாமத்தை சொல்லுங்க. ஜீசஸ் சொல்லு, அந்த நாமத்தை சொல்லி. ஜீசஸ். உட்கார்ந்து கொள்ளுங்க, உட்கார்ந்து கொள்ளுங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. பக்கத்துல திரும்பி பார்த்துக்க, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேளுங்க. ஏன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, சிலர் வந்துட்டீங்க ஆனால் வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எதற்கு வந்திருக்கிறோம் 7 நாள்? யாரு எதுக்கு? துதிக்கிறதுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அவரை துதிக்க, அவரை பாடத்தான் வந்திருக்கோம். ஆமென் சொல்லுங்களேன். அவரை துதிக்க பாட வந்து எனக்காக ஒரே ஒரு தடவை பக்கத்தில் திரும்பி பார்த்து நான் சொல்கிறத சொல்லுங்க. நீங்கள் சாப்பிட்டா உங்கள் வயிறு தான் நிரம்பும். சிலர்லாம் அவங்க துதிக்கிட்டோம், நாங்கள் பாட்டு கிடைக்குவா. வாயை திறந்து நம்ம பாடத்தான் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்குள்ள இந்த வார்த்தையை போட்டுதான் சங்கீதம் 32 6வது 7வது வசனத்தை அந்த 32வது சங்கீதம் 6வது 7வது வசனத்தை கவனிங்கள். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ள எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாதான். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது அவன் கிட்ட வராதுங்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க.
அடுத்த வசனத்தை அணுகாதபடிக்கு என்ன சுவரை கட்ட சொல்றார் பாருங்க. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்றேன், இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்து எனக்கு மறைவிடத்தை உண்டு பண்ணி என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆங்கிலம் ஒரு ESVல நான் வாசிக்கும் போது அதோடைய காலன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுன்னா, அந்த யூ ஆர் அ ஹைடிங் பிளேஸ் ஃபார் மீ பிகாஸ் யூ preserve me from trouble, because you surround me with shouts of deliverance. By making me surrounded with shouts of deliverance, songs of deliverance. ஆமென் சொல்லுங்களேன். பாட்டு பாடி சும்மா பாடலை, சும்மா நேரத்துக்காக இல்லை, நம்ம பாடி பாடி ஒரு மறைவிடத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். உங்கள் தாழ்பாள்கள் பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை மறைக்கிற ஒரு மறைவிடத்தை. ஹல்லேலூயா. தீங்கு நாளிலே அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவிலே ஒளித்து, எதற்காக நம்மை கண்டுபிடிக்க கூடாதுன்றக்காக. அதனாலதான் முந்தின வசனம் சொல்லுது. 6வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் இப்படி சொல்லுகிறது. 32:6 தமிழ்ல போடுங்க. சகாயம் கிடைக்கும் காலம் இது. என்ன காலம் இது? நம்ம தமிழ்ல சொல்லணும்னா உதவி கிடைக்கிற காலம். இத உதவி கிடைக்கிற காலத்தை பக்தியுள்ள எவனும் பயன்படுத்தி கொள்வான். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். ஹல்லேலூயா. சகாயம் கிடைக்கும் காலம்னு ஒன்று இருக்கு. ஆமென். நோவாவுக்கு சகாயம் கிடைக்கும் காலம் இருந்தது. இந்த சகாயம் கிடைக்கும் காலத்துல கர்த்தர் நோவாவோடு பேசினார். நோவா தன் குடும்பத்தை காப்பாற்றும்படி ஒரு பேழையை கட்டினான். அந்த குடும்பம், அவன் கர்த்தர் கட்டளையிட்ட அந்த மிருகங்கள் எல்லாம் அந்த பேழைக்குள்ள வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காதவர்களும் அதே சகாயம் கிடைக்கும் காலத்துல வாழ்ந்தார்கள். ஆமென். நோவா செவி கொடுத்தான், மீதியானவர்கள் செவி கொடுக்கவில்லை. விளைவென்ன? மிகுந்த ஜல பிரவாகம் வந்தது. நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அது அணுகவே இல்லை. ஆனால் மீதியானவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். நான் சொல்லுகிறேன், செவி கொடுக்கிறவர்கள் இந்த மறைவிடத்தை பாடி பாடி இரட்சண்ய பாடல்களால் கட்டுவார்கள். இரட்சண்ய பாடலால் இந்த பேழையை கட்டுவார்கள். இரட்சண்ய பாடலால் நீங்கள் உங்க குடும்பத்துக்கு ஒரு பேழையை கட்டும்படி வந்திருக்கிறீர்கள். வாய் திறந்து பாடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது சகாயம் கிடைக்கும் காலம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. சகாயம் கிடைக்கும் காலம். ஹல்லேலூயா. ekabagana makalaraba. Shikadana magadalarabana makataraba. Hallelujah. Jesus. Hallelujah. Thank you அப்பா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா என் ராஜா. ஒரு போதும் கைவிடா. கட்டுங்க பேழைய, ஒரு நாள் கட்டுங்க பேழைய. இரட்சண்ய பாடல்களா. ஒரு தேற்றுவது போ என் நேச தேற்றுவா. அவர்தான் தேற்றரவாளர். ஒரு கம்ஃபர்டர், ஹோலி ஸ்பிரிட் என் நேச தேற்றுவா. என்ன நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தேற்றரவாளரே, உங்களை பாடுறப்பா, உங்களை அனுபவிக்கிறப்பா. ஒரு தேற்றுவது போ
இதான் பிரசனம். மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாமரபா சிகனகதலரபா ஏ மஹத்துலோரபோ ரேகா மனகபா லிபரமஹத்துரோ சிகனகதலரபா ஏகபா. எனக்காய் மரித்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே. இயேசு ராஜா என் பாவம் சுமந்தாரே. ஒரு தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஒரு தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. சத்தமா பாடுவோமா? ஹல்லேலூயா. மகரன கபஹத்துலோரபோ சிகனா கபனரபா கலரபா பக்கத்துரமனகபா. Thank you அப்பா. Hallelujah. Jesus. Hallelujah. Lakaramanagatanabalaraba ekabagathalamanaba shikadanamakadalaraba ekadanahathularaba. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஏகமனபா ஹalleluya ஏகபகதனமகதலரமகதலரபா ஹalleluya ஏகதனமகதலரமகதலரபா ஹalleluya ஏகபகதலரமகதலரபா. Thank you அப்பா. எபிரேயர் 11:7, ஹீப்ரூஸ் 11:7. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. நம்ம துதிக்கத்தான் வந்திருக்கோம். அன்னைக்கு பிரசங்கம்லாம் கிடையாது. வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி எப்படி துதிங்க. கொஞ்ச நேரம் துதிச்சு வார்த்தையை சொல்லி சொல்லி நம்ம துதிக்கத்தான் வந்திருக்கோம். வாயை திறந்து சத்தமா அந்நிய பாஷை பேசுங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஆமென் சொல்லுங்களேன். என்ன அழகான வார்த்தை. விசுவாசத்தினால. இன்னைக்கு பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராம்ப்ட் பண்ணாங்க, ஒரு உந்துதல் கொடுத்தாங்க. அன்னைக்கு ப்ராமிஸ் சர்வீஸ் அன்னைக்கு என்ன உந்துதல் கொடுத்தாங்கன்னா, இந்த புதன்ல இருந்து அடுத்த புதன் வரை தினமும் சாயங்காலம் ஆராதிங்க. நான் எல்லாரும் வராதிங்கன்னு சொன்ன நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஆமென். காரணம், நீங்கள்லாம் அந்த உண்டுதலை கனப்படுத்துகிறவர்கள், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவர்கள். அன்னைக்கு நோவாவுக்கு இதே போல ஒரு உண்டுதல், ஒரு சத்தம். நோவா, நீ ஒரு பேழையை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் காணாதவைகளை குறித்து அவனுக்கு எந்த அறிகுறியும் இல்லை. மழையின் அறிகுறி இல்லை, வெள்ளத்தின் அறிகுறி இல்லை, அவனுக்கு ஒரு சைன் கூட இல்லை. வானத்து மதகுகள் திறக்கப்படும், பூமியின் ஊற்றுக்கள் திறக்கப்படும், 150 நாட்கள் பெருமழை வந்து பெரிய பர்வதங்கள் எல்லாம் மூழ்கி போகும்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் அவன் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட உடனே அதற்கு பயபக்தி உள்ளவனாக, ஆண்டவர் சொன்னா அங்க ஏதோ விஷயம் இருக்கு, கர்த்தர் சொன்னா அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, எனவே பேழையை கட்டுவோம், பேழையை கட்டுவோம். சொல்லுங்க வாய் திறந்து, என் குடும்பத்துக்காக நான் ஒரு பேழையை கட்டுறேன். சத்தமா சொல்லுங்க, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, என் குடும்பத்திற்காக நான் ஒரு பேழையை கட்ட கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறா. அதுதான் துதி பேழை. அதுக்கு பேரே துதி பேழை.
அதை பாடி பாடி கட்ட வந்திருக்கிறேன், துதிச்சு துதிச்சு கட்ட வந்திருக்கிறேன். ஏன்னா இது சகாயம் கிடைக்கும் காலம், கர்த்தர் உதவி கிடைக்கும் காலம். கைதட்டி அந்நிய பாஷை பேசுங்க. ரேகாமானா மகதலா ரபனா கதலா ரபா ஷேகானா கதலா ரபா ஹதலா ரபா கனபா ரேகாமானா மகதலா ரபா கதலா ரா ஷேகானா கதலா ரபா. வேதம் சொல்லுகிறது, அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக ஆனதென்று ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, அதனால இந்த உலகமே அழிஞ்சு போனப்போ நோவாவும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டுச்சு. அவன் நான் சொல்றேன், இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் கர்த்தர் உங்களையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவான். ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ, இந்த காலகட்டத்தில் எல்லா வாலிப பிள்ளைகளும் இப்படித்தானே போகுது. நான் சொல்லுகிறேன், உலகமே எப்படி போனாலும் உங்க பிள்ளைய கர்த்தர் போதிப்பா. உங்க பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ரேமானா காபா காதாலா ராபா நா ஹாதா அந்நிய பாஷை பேசு. ஏகாமா காதாலா ராபா ஹாதாலா ராபா கனபா ஷேகானா காதாலா ராபா. உலகம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி போனவங்க யாரும் தப்புனதில்லை, அதுல மாட்டினவங்க யாரும் தப்புனதில்லை, அதுல விழுந்தவங்க யாரும் திரும்ப எழும்ப முடியாது, அது ஒரு பெரிய இழப்பு, பெரிய வறுமை, அந்த ஃபீல்ட் அவுட் இந்த ஃபீல்ட் அவுட். நான் சொல்லுகிறேன், உலகமே சரிஞ்சாலும் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாத்தின கர்த்தர் மாறாதவராக உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாற்றுவா, நம்மை காப்பாற்றுவா. ரேகாமா நாகா பாலா ஹாதார் அந்நிய பாஷை சத்தத்தை உயர். ரேகாதா நாமஹா தாலாரா ஏகாதா நாமஹா தாலாரா ரேகானா துதிப்பேளை கட்டுவா, துதிப்பேளை. ரேமா ஹாதா நாபா கலபா. ஹalleluya. வாய் திறந்து பாடுங்க சத்தமா. ஹalleluya ஹalleluya. ரேகானா மகதலா ரபா. ஹalleluya ஜீசஸ். Thank you அப்பா. Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. Ora magana magatala raba. Hallelujah. Akala ganaba. Remana mahanda raba. Hallelujah. Shikana gadala raba hantala raba. Emana hatolo robo. Shikana gadala raba. Inner say hallelujah. Hallelujah. Ekana gadala raba hatala raba. Shikana mahadala raba. Rema mahadala raba. Shikana gadala raba gadala raba gadala raba. Thank you Jesus. ஒரு போதும் ஒரு நாடோ ஜீச ஒரு போதோ ஜீச சிகர கனகரி. Thank you அப்பா. ஒரு பனபா ஏசையா ஏசையா. ஒரு ஏசையா சமூகம், உங்க சமூகம், உங்க சமூகம், உங்க சமூகம் எனக்காக உங்க சமூகம் சமூகப்பா சமூகப்பா உங்க சமூகம். ஜீசஸ் தேங்க் யூ அப்பா. உங்க சமூகம் Thank you அப்பா. ஹalleluya சொல்லுங்க.
என்ன செய்றீங்கன்னே தெரியாது. நிறைய பேருக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னே தெரியாது. நாட்கள் வரும், அப்பொழுது உங்களுக்கு தெரியும் கர்த்தர் என்ன செய்ய வச்சாரு. ஓ, பெரிய ஜலப்பிரவாகம் வந்தது, யார் யாரெல்லாமோ காணாம போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றினா. கைதட்டி ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இந்த ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லுகிறார், 18ஆம் வசனம், உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள்ளே பிரவேசிங்க. இந்த துதி பேழைக்குள்ள நீ குடும்பமா வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி சொல்றாரு பாருங்களேன். நீயும் உன் மனைவியும் உன் குமாரரும் குமாரரின் மனைவிகளும் அவ்வளவு பேரும் வந்துருங்க. ரொம்ப முக்கியம். இந்த அதிகாரம் முடியும் பொழுது கடைசி வசனம் பாருங்க எப்படி முடியுது. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன், நான் அப்படியே செய்வேன். கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தர் எனக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ நான் அப்படியே செய்வேன், நான் அப்படியே செய்வேன். தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. 7வது அதிகாரம் அப்படியே செய்த உடனே 7வது அதிகாரம் 1வது வசனத்துல நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக பார்க்கிறேன். நீதிமான, கைதட்டி சொல்லுங்க, நீதிமானா என்னை பார்க்கிறா, நீதிமானா என்னை பார்க்கிறா, நீதிமானா. ஏன் கர்த்தர் நமக்கு இந்த அலர்ட்லாம் கொடுக்கிறார் தெரியுமா? ஏன் தெரியுமா? கர்த்தர் இந்த துதி பழைய கட்டு, நீ உன்னுடைய தாழ்பாலை பலப்படுத்துன்னு ஏன் சொல்றார் தெரியுமா? நீங்கள் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த சந்ததியிலே ஒரு நீதிமானாக, அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமானாக, அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால கழுவப்பட்ட விலையேற பெற்றவர்களாக பார்க்கிறார். கைகளை தட்டி ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. எதிரியை துரத்திடும் இரத்தஞ்செயம், என்னாலும் சுகம் தரும் இரத்தஞ்செயம். உயர்த்துங்க இரத்தத்தை. எதிரியை தேங்க்யூ அப்பா. என்னாலும் சுகம் தரும் இரத்தஞ்செயம். அந்த அதிகாரம் வந்திடும் ரத்தம், அந்த அதிகாரம் வந்திடும் ரத்தம். அதிசயம் செய்யுமா? அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். நமக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி பாடுங்க, பாடுங்க. sing, you have to sing. பாடுறதுதான் பிழை கட்டுறது. நமக்காய் பரிந்து பேசும், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம். நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம். நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கின ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கின ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ஜீவன் தந்த இன்னொரு சொல்லுங்க. நமக்காய் பரிந்து பேசும், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் இயேசுவின் ரத்தம். நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம். தெளிக்கிறோம் பாடி பாடி. மோசே தெளித்தது போல குடும்பத்து மேல, பிள்ளைகள் மேல பாதுகாக்கும் ரத்தம். நீதிமானாக்கின, நீதிமானாக்கின
ரத்தம் ஜெயம் நம்மை நீதிமானாக்கின ரத்தம் நித்திய நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம் நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் காருண்ய ஹே மகாதலரபு சிகனமகதலரபா கல்வாரி ஹே கரமனகதுலரபு இன்னொரு கல்வாரி இயேசுவே ஹே மகாதலரபு ரத்தம் ஜெயம் மகதலரபா 7வது அதிகாரம் 7வது வசனம். அந்த நீதிமான் கிடைச்ச அந்த உணர்த்துதல் உண்டுதலின்படி அவன் பேழையை கட்டிட்டான். அவன் எத்தனை நீதிமான்கள் இங்கே உண்டுதலின்படி துதி பேழையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள்? கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப 7:7 சொல் ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள். எத்தனை பேர் இந்த துதி பேழைக்குள்ள பிரவேசிச்சிட்டீங்க? ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். துதி பேழைக்குள்ள பிரவேசிச்சிட்டீங்களா? ஒருவேளை உங்க குடும்பம் இங்க இல்லாம இருக்கலாம், உங்க பிள்ளைங்க இங்க வராம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க சார்பா நீங்க பாடிட்டு இருக்கீங்க, அவங்க சார்பா கர்த்தரை துதிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா நீங்களும் அவர்களோட சேர்ந்து இந்த துதி பேழைக்குள்ள குடும்பமா உள்ள வந்துட்டீங்க. கைதட்டி ஜீசஸ் ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த 7:17 கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் 7:17 ஜல பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமியின் மேல் மிதந்தது. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இந்த உலகத்தின் சவால்கள், எந்தெந்த சவாலெல்லாம் நம்ம இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவங்களுக்கு இப்படி, இதெல்லாம் கேள்விப்பட்டு பயங்கர துர்ச்செய்தி, பயமான செய்தியெல்லாம் இன்னைக்கு கேட்டு நீங்க மனசுல கலக்கமாக இருக்கிறீர்களோ, நான் சொல்லுகிறேன், அந்த கலக்கங்கள் தான் உங்களை உயர்த்த கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கைகளை தட்டி தேவனமே, அவன் நம்ம கலங்க தேவையில்லை, நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா எந்த ஜல பிரளயம் பெரிய பர்வதங்களெல்லாம் மூழ்கடிச்சுச்சோ அதே ஜல பிரளயம் தான் நோவாவுடைய பேழையை கிளம்ப பண்ணும். இதுவரை முன்னேற முடியாம அதே இடத்துல ஸ்டாக்னண்டா நின்னீங்கல்ல, இதுவரை அடுத்தபடியை பார்க்க முடியல, இதுவரை அடுத்த கட்டத்தை வாழ்க்கையில அடுத்த உயர்வை பார்க்க முடியல, கிளம்ப பண்ணுகிற ஒரு ஜல பிரளயமாக. அதுக்காகத்தான் உங்களை பேழைக்குள்ள கூட்டு வர துதி பேழை. கைதட்டி ஹல்லேலூயா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. பாடுங்களேன். என் பாவங்கள் போக்கின ரத்தம் ஜெயம், என்னை பரிசுத்தமாக்கின ரத்தம். ஓ, என் பாவங்கள் போக்கின ரத்தம் ஜெயம், என்னை பரிசுத்தமாக்கின ரத்தம் ஜெயம். எல்லா சாவங்கள் நீக்கின ரத்தம் ஜெயம், எல்லா சாவங்கள் நீக்கின ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்த, சமாதானம் தந்திட்ட ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திட்ட ரத்தம், ரத்தம் ஜெயம், ரத்தம் இயேசுவின் ரத்தம், ரத்தம் ஜெயம். ரகதன மகதரமா இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓஹோ சிவரபகதுலரபோ இயேசுவின் ரத்தம் ஜெயம். அந்நிய பாஷை பேசுங்க ஒரு நிமிடம். ரேகா மகதல ரம நம ஹதுலரு ஷிகதன மகதல ரம ஏகா மகதன மகதல ரம நம ஷிகன கதல ரம நம கதல ரம ஏகா மகதல ரம நம. இந்த 7:19 கவனிச்சு பார்த்தீங்கன்னா
ஜலம்னா பிரச்சனை பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. இன்னைக்கு மலைகள்னா எப்படி சொல்றது, இதெல்லாம் அவங்க பெரிய ஆளு, இதுல இவங்க பெரிய ஆளு, இதுல அவங்க பெரிய ஆளுன்னு சொல்லி எதெல்லாம் யாரெல்லாம் பெருசா பாக்குறீங்களோ அவர்களெல்லாம் மூடி போடுகிற அதே ஜலம். ஆமென் சொல்லுங்களேன். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினா வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டது. 23ஆம் வசனம் கடைசி. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. பெரிய மலைகள் எல்லாம் மூழ்க போச்சு, ஆனா பேழைக்குள்ள வந்த நோவா குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டுச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு பேழைக்குள்ளே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறவர். கைதட்டி ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் 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 சொல்லுங்க. ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. 32 அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் ரேமாவா கொடுத்தாங்க. 32ஆவது சங்கீதம் 6வது 7வது. சகாயம் கிடைக்கும் காலத்துல பக்தியுள்ள எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். புதிய ஏற்பாட்டு விண்ணப்பம் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பம். அதான் நம்ம துதிச்சு பாடிக்கிட்டே இருக்கோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை, நான் சொல்லுகிறேன், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அது அணுகாதுன்னு நம்புறவங்க கைதட்டி ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ். அணுகாது. சகாயம் கிடைக்கும் காலத்துல ஜலப்பிரவாகம் வந்தாலும் அணுகாத ஒரு பேழைக்குள்ளே, துதி பேழைக்குள்ளே வந்திருக்கிறோம். அதான் அடுத்த வசனத்துல 7ஆம் வசனத்துல சொல்றார். மறைவிடமாய் இருந்து இக்கட்டு காலத்துக்கு விலக்கி காக்கிற ரட்சணிய பாடல்களால் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. கைதட்டி ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா. படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா. தீங்கு நிகழாது, நோயும் அணுகாது, எந்த தீங்கு நிகழாது, நோயும் அணுகாது. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே எங்கள் கோட்டையே எங்கள் நம்பிக்கையே, புகலிடமே. ஜீசஸ் அடைக்கலமே. Thank you அப்பா. கோட்டையே நம்பிக்கை, புகலிடமே புகலிடமே. ஜீசஸ் அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே. படைத்தவரே புகலிடமா, படைத்தவரே புகலிடமாய் கொண்டுள்ளே, என் பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா. படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலான். தீங்கு எந்த தீங்கு நிகழாது, எந்த நோயும் அணுகாது, எந்த தீங்கு நிகழாது, எந்த நோயும் அணுகாது. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே, புகலிடமே புகலிடமே. ஜீசஸ் அடைக்கலமே. ஜீசஸ். கோட்டையே. Thank you அப்பா. நம்பிக்கையே. ஜீசஸ் புகலிடமே. ஜீசஸ் அடைக்கலமே. ஜீசஸ். Thank you அப்பா. சிறகுகளா தம் சிறகுகளா அரவணைத்து மூடுகிறார்,
செய்தீரே, நிமிர செய்தீரே, நிரந்தரமானீரே. என் தலையை நிமிர செய்தீரே, நிரந்தரமானி. புகலிடமே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே. புகலிடமே புகலிடமே அடைக்கலமே எங்க கோட்டையே. நாங்கள் நம்போம் நம்பிக்கையே. இயேசு ராஜா அடைக்கலமே கோட்டையே. இன்னொரு விஷயம், புகலிடமே புகலிடமே எங்கள் அடைக்கலமே எங்கள் கோட்டையே. நாங்கள் நம்பும் நம்பிக்கையே. பாடுங்களேன். உன்னதரே உன்னதரேன்னு, உன்னதரே உங்க பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உங்க நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். எங்க புகலிடமே புகலிடமே இயேசு ராஜா அடைக்கலமே. இயேசு ராஜா இன்னொரு விஷயம், உன்னதரே உங்க பாதுகாப்பில், உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உங்க நிழலில் தான் தங்கியுள்ளேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதரே உங்க பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உங்க நிழலில் தான். புகலிடமே எங்கள் புகலிடமே எங்கள் அடைக்கலமே எங்கள் கோட்டையே எங்கள் நம்பிக்கையே. எங்கள் புகலிடமே எங்கள் அடைக்கலமே எங்கள். இன்னும் ஒரே விஷயம், புகலிடமே எங்கள் புகலிடமே எங்கள் எங்கள் கோட்டையே எங்கள் நம்பிக்கையே. எங்கள் புகலிடமே எங்கள் பாதுகாக்கிற கோட்டையே. அப்படி கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க ஒரு நிமிடம். எல்லாரும் வாய் திறந்து ஆவியில கலி கூர்ந்து புகலிடமே அடைக்கலமே கோட்டையே. நாங்கள் நம்பி இருக்கிறவரே எங்கள் நம்பிக்கையே எங்கள் அடைக்கல பாறையே. ஜீசே ஷாகாதானா மகாதாலா ரபா ஹாத்தோலோரோ ஏகாதானா ரபா ஷேகானா. கடைசி ஆதியாகமம் 8:1. ரேகானா அந்நிய பாஷை பேசுங்க, வாய் திறந்து சத்தத்தை உயர். ரேகா மகாதாலா ரபா ஹாத்தோலோரோபோ ஏகா மகாதானா மகாதாலா ரபா ஏகா மனாகா பாதாலா ரமானாபா ஷிகாதானா மகாத்தோலோரோபோ ஏகாதானா மகாதாலா ரபா ரேகா மகாதானா மகாதாலா ரபா ஷிகானா காதாலா ரபா. கடைசியா தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். இந்த பேழைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நினைக்கிறா. இந்த துதி பேழைக்குள்ள வந்த ஒவ்வொருவரும் நினைவு கூறப்படுகிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நினைக்கப்படுகிறீர்கள். அவர் பார்வை, அவர் செவி, அவருடைய இருதயம் உங்களுக்கு நேராக. கைகளை தட்டி நினைக்கிறதுடைய விளைவு, அவர்களுக்காக ஒரு காற்றை வீச பண்ணினா அப்பொழுது அந்த பிரச்சனை அமர்ந்தது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் என்ற காற்றை வீச பண்ணுவா. உங்க வாழ்க்கையில காற்று, பரிசுத்த ஆவியானவர் என்ற காற்று உங்க வாழ்க்கையில, பரிசுத்த ஆவியானவர் என்ற காற்று, பரிசுத்த ஆவியானவர் என்ற காற்று. கைகளை தட்டி ஷேக்கார். நினைக்கிற கர்த்தர் காற்றை வீச பண்ணுகிறார். நினைக்கிற கர்த்தர் காற்றை வீச பண்ணுகிறார். காற்றை வீச பண்ணுகிறார். காற்று நினைக்கிற கர்த்தருடைய
ஜலத்தை அமரச் செய்கிற காற்று. ரேகா மாலா பாகா தாலா ராமானா ஹாத்தோலோரோ ஏகா மாஹா தாலா ராமா ஷேகாதானா மாஹா தாலா ராபா காதானாமா லேபாகாதானா மாஹா தோரோபோ. ஷிகான காற்று வீசுகிறது, காற்று வீசுகிறது, காற்று. ஷேகாராகாதாலா ராமானா ஹாத்தோலோரோ ஏகாதானாமா ஷிகாதானாமா ஹாத்தோலோரோ. நினைக்கிற கர்த்தர் காற்று வீச செய்வோம். நம்ம வாழ்க்கையில் அதை பார்ப்போம், நம்ம குடும்பங்கள் அதை பார்ப்போம். இதை இணையதளத்தில் இணைந்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த துதி பேழைக்குள்ளே அவர் விசுவாசத்தில் உணர்த்தும் பொழுதே நீங்கள் பயபக்தியோடு கீழ்ப்படிந்து தேவனை ஆராதித்து இந்த துதி பேழைக்குள்ளே வந்து அவரை துதித்து பாடி பாடி இரட்சணிய பாடல்களால் ஒரு மறைவிடத்தை நீங்கள் உண்டு பண்ணியிருக்கிறீர்கள். இந்த ஜல பிரவாகம் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் அணுகாமலே கர்த்தர் உங்களை காப்பாற்றுவா. கைகளை தட்டி ஜீசஸ்னு சொல்லுங்க. ஜீசஸ், சத்தமா ஜீசஸ், 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 ஜீசஸ். இந்த வேளைக்குள்ளே காப்பாற்றுகிறவர் உங்களை நினைத்து உங்களுக்கு ஒரு காற்று, அந்த காற்று உங்க பலத்தில் செய்ய முடியாததை செய்யறதை பார்ப்பீங்க. ஆமென். உங்க பராக்கிரமத்தில் செய்ய முடியாததை நான் சொல்லுகிறேன். இந்த 7 நாள் துதி பேழையிலிருந்து நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்காக ஒரு காற்று வீசுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். காற்று வீசுகிறதை பார்ப்பீர்கள். உங்கள் சார்பாக அந்த காற்று செய்ய வேண்டியதை செய்யும். உங்க சார்பாக உங்களுக்காக. நன்றி அப்பா, இந்த நாள் நீர் கொண்டு வந்த நம்முடைய ஜனங்களுக்காக நன்றி. இந்த துதி பேழையில நீர் கொண்டு வந்து உட்கார செய்து உம்மை துதித்து இந்த பேழை கட்ட குடும்பத்திற்காக ஒவ்வொரு பிள்ளையின் சார்பாக வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் காப்பாற்றுகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் இந்த பேழைக்குள்ளே பாதுகாக்கிறதற்காக நன்றி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. என்ன சூழ்நிலையில் வந்திருக்கிறார்கள் நீர் காண்கின்ற தேவன், நீர் காண்கின்ற தேவன். எந்த அங்கலாய்ப்போட மன அலைச்சலோட கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள் நீர் பார்க்கிறேன். ஆனால் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அன்று நோவா விசுவாசத்தினால் பய பக்தி உள்ளவனாகி கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படுகிற இவர்களுக்கு கர்த்தர் நினைத்து வீச பண்ண போகிற காற்றுக்காக நன்றி. கர்த்தர் நினைத்து செய்ய போகிற அற்புதத்திற்காக நன்றி. நீங்க சொல்லியிருக்கிறீங்க இந்த மாதம் வாக்கு தத்தமா உன் கூடாரத்தை சமாதானத்தோடே இருக்க காண்பீர், உன் வாசஸ்தலத்தை நீங்கள் விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதத்துல அந்த சமாதானத்தை பார்க்க வைப்பீங்க. இந்த மாதத்துல நிறைவை பார்க்க வைப்பீங்க. குறைவில்லைன்னு சொல்ல வைப்பீங்க. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதித்து ஜெபிக்கிறவங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நாளை மாலையும் 6:30 மணிக்கு கர்த்தரை துதிப்போம்.